ഹായ് നമസ്കാരം. നമ്മൾ ചെന്നൈയിലാണുള്ളത്. അപ്പം ദീപാവലി സ്പെഷ്യലായിട്ട് സ്വീറ്റ്സ് എല്ലാം ചെയ്യുന്നൊരു കടയിലാണ് നമ്മൾ നിൽക്കുന്നത്. അപ്പം നമ്മൾ കേരളത്തിൽ നിന്ന് വ്യത്യസ്തമായിട്ട് എന്തെല്ലാം സ്വീറ്റ്സാണ് ഇവിടെ നമുക്ക് ലഭിക്കുന്നത് നോക്കാം. അതുപോലെ അതിൻ്റെ വില കാര്യങ്ങളെല്ലാം നമുക്ക് ഒന്ന് പരിചയപ്പെടാം. അപ്പം നമുക്ക് ഈ കടയിലേക്ക് കയറി ഇവിടുത്തെ കൂടുതൽ കാര്യങ്ങളെല്ലാം മനസ്സിലാക്കാം. അപ്പം നമ്മൾ എത്തിയിരിക്കുന്ന ഈ കടയുടെ പേര് കമലമ കേറ്റേഴ്സ് എന്നാണ് കടയുടെ പേര് വരുന്നത്. അപ്പം നമുക്ക് ഇവിടുത്തെ ദീപാവലി സ്പെഷ്യൽ പലഹാരങ്ങൾ എന്തെല്ലാം നോക്കാം. ദീപാവലി പലഹാരങ്ങളിൽ വളരെ കൂടുതൽ ഐറ്റങ്ങൾ ഇവർ ചെയ്യുന്നുണ്ട്. ഈ വർഷം ഇവരുടെ ഒരു സ്പെഷ്യൽ ഐറ്റമാണ് ശർക്കര മൈസൂർ പാക്ക്. ഒരു ചോക്ലേറ്റിൻ്റെ കളറിലാണ് ഇതിലുള്ളത്. ഇത് നോർമൽ മൈസൂർ പാക്കാണ്. ഈ കാണുന്നത് ഹൽവ. അതുപോലെ ഇത് പാൽപേട. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸோட ப்ரைஸ் அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். காஜு கத்திரி 1 கிலோ 1500 ரூபாய் வரும். கருப்பட்டி மைசூர் பாக் 1 கிலோ 800 ரூபாய். ஜீ மைசூர் பாக் 1 கிலோ 600 ரூபாய். மோத்தி லட்டு 1 கிலோ 600 ரூபாய். மோத்தி பாக்கு 600 ரூபாய். அஜ்மீர் பர்ஃபி இருக்குங்களா, அதுவும் 600 ரூபாய் தான் வரும். ட்ரை ஃப்ரூட் அல்வா 600 ரூபாய் கிலோ. சோம்பப்படி 1 கிலோ 600 ரூபாய். ஸ்பெஷல் மாலாடு 1 கிலோ 600 ரூபாய். அதிரசம் 1 கிலோ 600 ரூபாய். வீட் அல்வா 1 கிலோ 600 ரூபாய். ஜாங்கிரி 1 கிலோ 500 ரூபாய் வருது. லட்டு 1 கிலோ 500 ரூபாய். மைசூர் பாக் 1 கிலோ 500 ரூபாய். பாதுஷா 1 கிலோ 500 ரூபாய். பாதாம் அல்வா 200 கிராம் 240 ரூபாய் வரும். குலாப் ஜாமுன் 10 பீஸ் 200 ரூபாய். தீபாவளி லேகியம் 100 கிராம் 200 ரூபாய். தேன்குழல் முறுக்கு இருக்குங்களா 450. காராச்சேவு 450. பட்டர் முறுக்கு, ரிப்பன் பகோடா, இது எல்லாமே 450. காரம் எல்லாமே 450 கிலோ. இதே மாதிரி பேக்கெட்ஸ் வரும். 1/2 കിലോ 1 കിലോ 4 കിലോ ബോക്സ്லாம் പോട്ട് ഇതേ மாதிரி നിരവധി ഐറ്റങ്ങളുണ്ട്. നമ്മുടെ നാട്ടിൽ ലഭിക്കുന്നതിലും രുചിയിൽ ചില വ്യത്യാസങ്ങളെല്ലാം ഉണ്ട്. നെയ്യെല്ലാം അധികമായിട്ടാണ് ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത് ഈ പലഹാരങ്ങളിൽ കൂടുതലും. போட்டுருவோம். பேக்கிங் இருந்தால் பேக்கிங் பண்ணி தருவோம். நிறைய இருந்தால் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அட்டை பாக்ஸும் போட்டு கொடுத்துருவோம் நிறையா இருந்தாக்கா. ചുവന്ന കളറിൽ നമ്മൾ ഈ കാണുന്നത് മോത്തി ലഡു എന്ന് പറയും. മഞ്ഞ കളറിൽ നമ്മൾ കാണുന്നത് ലഡു സാദാ ലഡുവാണ്. അത് 1 കിലോയ്ക്ക് 500 രൂപ വരെയാണ് വില വരുന്നത്. അപ്പം 20 മുതൽ 25 പീസ് വരെയാണ് 1 കിലോ എന്ന് പറഞ്ഞുണ്ടാവുക. 2 ടൈപ്പ് ലഡുവാണ് ഇവർ ദീപാവലിക്ക് തയ്യാറാക്കി വെച്ചിരിക്കുന്നത്. ஈவன் சைஸாக பண்ணிருக்கீங்க. இது வந்து மோத்தி லட்டு, இது நம்ம ட்ரெடிஷனல் லட்டு. ஓகே, லட்டுல 2 வகை இருக்கு. இதுல லட்டுல வந்து இந்த திருப்பதி லட்டு மாதிரிலாம் இருக்குமே, அந்த இதெல்லாம் இருக்குங்களா? அது இல்ல, அது பண்றோம் ஆர்டர் பேசிஸ்ல பண்ணிட்டோம். ஆர்டர் பேசிஸ். தீபாவளி பலகாரம்னா இந்த 2 தீபாவளி பலகாரம் இது மாதிரி கொடுக்கும். சரிங்க. லட்டு அடுத்து மைசூர் பாக்குங்களா? மைசூர் பாக்கு. மைசூர் பாக்குல இன்னைக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இது என்ன வெரைட்டிங்க இது? இது வந்து நம்ம ட்ரெடிஷனல் மைசூர் பாக்கு. ஆக்சுவலா இது இந்த கல்யாணத்துல பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மைசூர் பாக்கு. ഈ കാണുന്നത് സാദാ മൈസൂർ പാക്കാണ്. ഇതും ശർക്കര മൈസൂർ പാക്കാണ്. ശർക്കര ആയതിനാലാണ് ഇതിന് ഈ ഒരു കളർ വരുന്നത്. ஜீனி போட்டு செய்வாங்க. ஆமா, இது கருப்பட்டி வெல்லம் போட்டு நம்ம பண்றது. ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. கலரே நல்ல ப்ரௌன் நல்ல. எதுமே இது பண்ணா ஆர்கானிக் அந்த வெல்லம் போட்டு யூஸ் பண்றோம். இது எல்லாமே நார்மலா ஒரு 20 பீசஸ் கிலோக்கு வரும். ஓகே, அடுத்து இது ஜாங்கிரிங்களா? மினி ஜாங்கிரி. மினி ஜாங்கிரி. ഇത് മിനി ജാഗ്രിയാണ് ഈ കാണുന്നത്. ஒரு வெரைட்டி. சோ ஓகே, ஜாங்கிரி. அடுத்து இது என்னது? இது ഈ കാണുന്നത് അജ്മീർ കേക്ക് എന്ന് പറയും. നമ്മൾ കാണുമ്പോൾ മൈസൂർ പാക്ക് പോലെയാണുള്ളത്. ഇതിന് കിലോയ്ക്ക് 1200 രൂപയാണ് കേട്ടോ. ഇത് എவ்வளவு കിലോ? ഇത് ഈ കാണുന്നത് പിസ്ത ബർഫിയാണ്. ഓക്കേ, ഇത് നെയ് ഇത് வந்து ഗീ മൈസൂർ പാക്ക്. ഇത് ഗീ മൈസൂർ പാക്ക്. ഇത് ഡ്രൈ ഫ്രൂട്ട് ഹൽവ. இது நம்மளோட ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட் அல்வா. ட்ரை ஃப்ரூட் ஹல்வா. ஹல்வால என்னென்ன வெரைட்டி இருக்கு? அது வந்து வீட் அல்வா போட்டுருக்கோம். கோதுமை அல்வா, ட்ரை ஃப்ரூட் அல்வா போட்டு. ഇതിന്റെ പേരാണ് ബാദുഷ. இது பாதுஷா. இது பாதுஷா. பாதுஷா வந்து இது ஒரே வெரைட்டிங்களா? ஒரே வெரைட்டி தான். கலர் வந்து நமக்கு வேற இது மாதிரி இருக்குமே, வேற கலர் ஒயிட் மாதிரி இருக்குமே, அது என்ன இருக்கு? இல்ல, இதுதான் ஆக்சுவலா வந்து நம்ம ட்ரெடிஷனல் பாதுஷான்றது இதுதான் வரும். இந்த கலர் தான். ஆமா ஆமா ஆமா. இது வந்து दूध पेड़ा. മിൽക്ക് പേട. மில்க் பேடா. சோன் பப்படிங்களா? അതുപോലെ ഇത് സോനാ പപ്പടി. இது என்ன அல்வா? இது ഈ കാണുന്നത് ഗോതമ്പ് ഹൽവയാണ്. நம்ம நார்மல் கோதுமை. ஆமா, வீட் அல்வா.
இது மனோகரம் உருண்டைன்னு சொல்லுவாங்க. மனோகரம் கூடு மனோகரம் உருண்டை நம்ம பண்ணுறோம், தீபாவளி ஃபங்க்ஷனும் பண்ணுறோம். ஓ, இது எப்படி ஸ்வீட்டாக இருக்குமா? ஆமாம், ஸ்வீட். இது காராச்சவை அப்படியே பொரி உண்ட மாதிரி உருட்டிடுறதா? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக தேன்குழல் மாதிரி அது உப்பு இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிவிட்டு வெள்ளை பாக்கில் வச்சு ரெடி பண்ணுவோம். இந்த அதிர்ஷ்டம்ல இது கிலோவுக்கு எத்தனை இருக்கும்? ஒரு அது கிலோ போட்டோம்னா கிலோக்கு 20-25 இருக்கும். 20-25 பீசஸ் இருக்கும் அதிர்ஷ்டம். இது வந்து வெல்லம் தானே அதிர்ஷ்டத்தில், இல்லை ஜீனிங்களா? ஆக்சுவலாக வந்து அதிரசம் வந்து வெல்லமும் இருக்குது, சர்க்கரையும் இருக்கும். நம்ம வந்து வெல்லம் பண்ணுறோம். വെള്ളം பண்ணுறோம். ഓക്കെ. അതുപോലെ നമുക്ക് കുറച്ച് എരിവുള്ള എല്ലാ ഐറ്റം ആണെങ്കിൽ മിക്സ്ചർ, റിബൺ പക്കോട, മുറുക്ക്, ബട്ടർ മുറുക്ക് എന്നിവയാണ് എരിവുള്ള ഐറ്റത്തിൽ ഇവർ തയ്യാറാക്കി വെച്ചിരിക്കുന്നത്. നാടാന്ന് சொல்லுவாங்க. இது தேன்குழல். தேன்குழல் முறுக்கு. இது பட்டர் முறுக்குன்னு வரும். பட்டர் முறுக்கு. இது என்னது சார்? இது நம்மளோட ஸ்பெஷல் தீபாவளி லேகியம். ദീപാവലി ലേഹ്യം. അപ്പോൾ ഇതാണ് ദീപാവലി ലേഹ്യം. ലേഹ്യം നമുക്ക് സ്വീറ്റ്സ് അധികം കഴിക്കുമ്പോൾ ദഹനപ്രശ്നവും മറ്റും വരാതിരിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഈ ഒരു ദീപാവലി ലേഹ്യം കഴിക്കുന്നത്. അപ്പം ഇതൊരു 100 ഗ്രാം വാങ്ങിയാൽ 100 ഗ്രാമിന് 200 രൂപ, അങ്ങനെ എന്താണ് അവർ പറഞ്ഞത്. ஓகே. இப்போ நார்மலாக வந்து நமக்கு ஒரு 100 கிராம் வாங்கினா போதும் தீபாவளி. ஓகே. இது பாதாம் ഹൽവ. അപ്പോൾ ഇതാണ് ബദാം ഹൽവ. 200 ഗ്രാമിന് 240 രൂപയാണ് വരുന്നത്. 3 വിധ ഹൽവയാണ് ഇവിടെ തയ്യാറാക്കിയിരിക്കുന്നത്. ബദാം, ഗോതമ്പ്, ഡ്രൈ ഫ്രൂട്ട് ഹൽവ. ഇത് வந்து குலாப் ஜாமுன். അപ്പം ഗുലാബ് ജാമാണിത്. നമ്മൾ നേരത്തെ കണ്ട 10 എണ്ണത്തിൻ്റെ ഒരു പാക്കറ്റാണ് ഉണ്ടാവുക. 200 രൂപ. ഇത് 20 രൂപ കിട്ടും. இது என்னதுங்க? இது டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து மனோகரம் கூடு சார். ഇത് ബ്രാഹ്മിൺസിൻ്റെ വിവാഹത്തിന് നൽകുന്ന ഒരു സ്വീറ്റ്സ് ആണ് കേട്ടോ. തേൻകുഴൽ പോലെയാണ് ഈ ഒരു ഐറ്റം. ഇതിൻ്റെ പേര് മനോഹരം കൂട് എന്നാണ് കേട്ടോ. അപ്പം തിരുനെൽവേലി മുറുക്ക് അങ്ങനെയുള്ള ഐറ്റങ്ങളെല്ലാം ഇവർ ഈ മാരേജ് സ്പെഷ്യലായിട്ട് ഇവർ സ്വീറ്റ്സുകൾ ഇവർ ചെയ്തു കൊടുക്കുന്നുണ്ട്. அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்து சாப்பிடுறது சாப்பிட்டுக்கலாம். அப்போ நீங்கள் கொடுக்குறப்ப இதோட தான் கொடுப்பீங்க? இல்லைங்க சார், இது மேலே கவர் போட்டு கிஃப்ட் பேக் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி பேக் பண்ணி தான் கொடுப்போம். இல்லை, அதான் அந்த இரும்பு கூடோட தான் போகணும். ஆமாம், இரும்பு கூடோட தான் போகணும். அப்போ அவங்க சாப்பிட போகும்போது தான் அது எடுக்கலாம். ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே யூஸ் பண்ணுறப்ப தான் நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுறோம். ஸோ இது வந்து பேக் பண்ணிவிடுவீங்க, பேப்பர் போட்டு. அது எடுத்துட்டு தான் பேக் பண்ணுவாங்க. அப்படியே தான் பேக் பண்ணிட்டு கொடுத்துடுவோம். அவங்க யூஸ் பண்ணிட்டு மேரேஜ்க்கு வச்சுட்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் எடுத்து பிரித்து உள்ளே இருக்கிறத எடுத்து. ஓகேங்க. இது ஸ்வீட் இது? ஆமாங்க சார், ஸ்வீட். ஓகே. இது பேர் என்ன சொன்னீங்க? மனோகரம் கூடு. மனோகரம் கூடு இருக்கு, வேர்க்கடலை கூடு, இந்த திருநெல்வேலி முறுக்கு அது அந்த கூடு இருக்கு, அதுக்கப்புறமா இருக்கு முந்திரி கூடு. எல்லாமே இருக்கு. ஸோ என்ன பண்ணது வேணா எடுத்துட்டு வந்து காமிக்கிறீங்களா? இது வந்து முந்திரி கூடு சார். இதுக்குள்ள முந்திரி தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ பேக் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி மனோகரம் இருக்கு இல்லைங்களா, இதே மாதிரி இது முந்திரி கூடு. முந்திரி போட்டு பேக் பண்ணிட்டு இது மாதிரி தான் அனுப்புவோம் நாங்கள். அனுப்புவோம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ இது வந்து கொடுக்குறது சீர் கோவலப்பு இதில் கொடுக்குறது இல்லை அந்த ഇത്. ഓക്കെ. ഇത് മുന്തിരി കൂട്. ഇത് வந்து അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഈ ഒരു സീഡ്സിനെ കുറിച്ച് കൂടുതൽ അറിയുവാൻ താല്പര്യമുണ്ടെങ്കിൽ, അല്ലെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഈ ഒരു സീഡ്സ് എല്ലാം മേടിക്കണം എന്നുണ്ടെങ്കിൽ തുടക്കത്തിൽ നമ്മൾ അവരെ നമ്പർ നൽകിയിട്ടുണ്ട്. അതിൽ വിളിച്ച് നിങ്ങൾക്ക് ഓർഡർ കൊടുക്കാം. അല്ലെങ്കിൽ നിങ്ങൾക്ക് സീഡ്സിനെ കുറിച്ച് കൂടുതൽ അറിയണമെന്നുണ്ടെങ്കിൽ അവരെ വിളിക്കാം. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഈ ഒരു വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടെന്ന് കരുതുന്നു. നമുക്ക് അടുത്ത വീഡിയോയിൽ കാണാം. ഓക്കെ, ബൈ.